ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனஸ் கிச்சனில் கோவில் ஸ்டைலில் புளி சாதம் எப்படி செய்யலான்றதை வந்து பார்க்க போகிறோம். சரியான அளவு புளி, மசாலா, அப்புறம் தாளிப்பு இது எல்லாமே சேர்த்து கோவில் பிரசாதம் போல் ரொம்ப சுவையாக செய்ய ரகசியத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி சாதம் மசாலா வந்து செய்ய போகிறோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா. இது எல்லாமே வந்து மீடியம் ஹீட்டில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது கூட 3 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. ஸ்டவ் வந்து மீடியம் ஸ்லோவில் தான் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இது கூட கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கம்ம கம்மன்னு நல்லா வாசனை வருங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பவுட்ரு. கருகாமல் பார்த்துக்கோங்க, மீடியம் ஸ்லோவில் தான் இருக்கணும். பருப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு கலர் மாறுங்க, கடுகும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு எல்லாமே வந்து மாறி இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சு ஃபைனாக வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. பேனல் சூடானதும் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். இதில் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதில் நான் 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க, வறுத்த வேர்க்கடலை. இது கூட காரத்துக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. எண்ணெயில் வந்து நல்லா வந்து மாறி வரணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஸ்லோவில் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது 4 பேருக்கு உண்டான மெஷர்மெண்ட்டுங்க. நான் 4 பேருக்கு சாப்பாடு கட்டுறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது ஓரளவு நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்திருக்கு. இது கூட நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இது கூட காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து தண்ணியில் வந்து குழச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் வந்து போடும்போது நம்மளுக்கு கோவில் புளிசாதம் மாதிரியே அந்த ஒரு டேஸ்ட் வருங்க. அதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறது. சேர்த்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பெருங்காயத்தூள் போட்டோடனே பாருங்கள், எண்ணெயில் அப்படியே பபிள்ஸ் மாதிரி வருது. இதை நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்து நல்லா வந்து ஊற வச்சு அதை கரைச்சும் வச்சுருக்கேங்க. இந்த தாளிப்பு கூட நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு மாறிடும். இது கூட கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளி சாதத்துக்கு. இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேட் போட்டு நல்லா வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும். ஆனால் மீடியம் ஸ்லோவில் தான் இருக்கணும். இடையிடையே வந்து நம்ம வந்து கிளறி விடணுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். புளியோட கரைசல் பாருங்கள், நல்லா வந்து கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. இது கரெக்டாக இருக்கும். இதை நம்ம வந்து சாப்பாடில் ஆற வச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பேருக்கு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு தான் சாப்பாடு வந்து வடிச்சிருக்கேன். சாப்பாடு பாருங்கள், நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி வரதுக்கு நீங்கள் சாப்பாடு வடிக்கும் பொழுது கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் வந்து சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போ நல்லா ஆற வச்ச சாதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி குழம்பை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாப்பாடு அழுத்தம் கொடுக்காமல் மிக்ஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளிசாத பவுடரை வந்து இதை சேர்த்துக்கலாம். இது தாங்க சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து புளிசாத பவுடரை வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டுக்காக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிளறி உடனே சாப்பிட்றதுக்கும் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான கோவில் ஸ்டைல் புளிசாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பாரம்பரியமான மற்றும் சுவையான சமையல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.